ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அபிஷேகத்தினுடைய வல்லமையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த அபிஷேகத்தினுடைய பலன்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அனைட்டிங்கை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே சில வாரங்களாக ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். போன வாரத்தில் த அனாயிட்டிங் வில் ப்ரொடெக்ட் யூ, அபிஷேகம் உங்களை காக்கும். த அனாயிட்டிங் இஸ் சைன் ஆஃப் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், த அனாயிட்டிங் வில் காஸ் பீப்புள் டு ஃபேவர் யுவர் காஸ். அபிஷேகம் உங்கள் காரியத்திற்கு மக்கள் ஆதரவை ஏற்படுத்தும். அபிஷேகம் உங்கள் வேலையை கடவுளின் தயவாக மாற்றும், தேவனுடைய தயவாக, தேவனுடைய ஆதரவை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு பாடணும். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை காக்கிறவரே, எங்கள் மறைவிடமாக இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி. ஆமேன். வசனத்தை நான் வாசிக்கிறதுக்கு முன்பதாக இந்த காரியத்தை, இந்த தலைப்பை நம்ம கொஞ்சம் சிந்தித்துட்டு அப்புறம் உள்ள போகணும் விரும்புகிறேன். The anointing will cause people to favor your cause. இந்த அபிஷேகம் என் காரியத்திற்கு ஜனங்களுடைய ஆதரவை ஏற்படுத்தும். நான் அடுத்த லெவலுக்கு மேலே போகிறேன். என்னென்னா, ஜனங்களுடைய ஆதரவை காட்டிலும் தேவனுடைய ஆதரவு எனக்கு அதிகமாக இருக்கணும். மக்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேச போகிறது கரெக்டாக 1 மணி நேரம் தான் பேச போகிறேன். அந்த 1 மணி நேரம் நம்முடைய காதுகள், நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கு நேராக இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைவிடுவாராக. ஆமேன். அப்போ இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, the anointing will cause people to favor your cause. the அபிஷேகம் உங்கள் காரியத்தை மக்கள் ஆதரவுங்கிற காட்டிலும் நான் தேவனுடைய ஆதரவுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமேன். தேவனுடைய ஆதரவு இருக்கும் பொழுது, இந்த அபிஷேகம் நிரம்பி, நான் தேவன் கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாக நான் தேவனுடைய ஆதரவை பெற்று தேவ ஆதரவில் நான் வாழ்ந்தேன்னு வைங்களேன், அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். மனிதனுடைய ஆதரவு இருந்தாலும் தேவனுடைய ஆதரவு இருந்தால், தயவு இருந்தால் தான் மனிதர்கள் தயவு கிடைக்கும். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தாதான் மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்க முடியும். கர்த்தர் தீர்மானம் பண்ணால் மட்டுமே மனிதனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க முடியும். இல்லை என்றால் தயவு கிடைக்காது. இப்போ மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு நடந்துச்சு வயநாட்டில். அநேக ஜனங்கள் மரித்து விட்டார்கள். இப்போ வீடுகள் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஜனங்களுக்கு என்ஜிஓஸ், யாரோ ஒரு மனிதர்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு ஸ்கூல், ஒரு ஆர்சி ஸ்கூல், ஒரு சிஸ்டர் ஸ்கூல், கான்வென்ட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க, அவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்துருக்குறாங்க, பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார்கள், அவர்களுக்கு உடையை கொடுத்துருக்கிறார்கள். ட்ரெஸ்ஸு கூட இல்லை, எல்லாமே வாஷ் அவுட்டு, ட்ரெஸ்ஸு கூட இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஜனங்கள் ஆதரவை ஏற்படுத்துகிறதுக்கு மனிதர்களுக்கு தேவன் அவர்கள் இருதயத்தில், ஸோ மனிதர்களுக்கு அந்த ஆதரவு கிடைக்கிறதுக்கு முதல்ல கடவுளுடைய ஆதரவு கிடைக்கணும். கடவுளுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் மனிதர்களாக. இதில் நிறைய எதிர்ப்புகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். அங்கே மனிதர்களாக இருக்கிறவர்கள் மனிதர்களை விட கடவுளாக மாறி செயல்படுகிறவர்களும் உண்டு. மனிதர்களாக இருக்கிறவர்கள் மிருகங்களாய் மாறி செயல்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில். நல்லா கவனிங்க மக்கள். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கர்த்தருடைய தயவு, தேவனுடைய ஆதரவு எந்த மனிதனுக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே செயல்பட முடியுமே தவிர, தேவனுடைய அபிஷேகத்தினுடைய தயவை பெற்றுக்கொண்டவர்களால் மாத்திரம்தான் இப்படி செயல்பட முடியுமே தவிர மற்றவர்களால் செயல்பட முடியாது. ஸோ நம்ம இன்னைக்கு பேச போகிறது என்னென்னா, மக்கள் ஆதரவுன்னு இருந்தாலும் நான் தேவனுடைய ஆதரவை பற்றி தான் பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அபிஷேகம் உங்கள் காரியத்திற்கு தேவனுடைய ஆதரவை ஏற்படுத்தும்.
ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்லா கவனிங்களேன். இந்த தயவு, சாமுவேலுக்கு தயவு எப்படி வந்தது என்றால், கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேசுகிறபடினால தான் சாமுவேல் தைல கொம்பை எடுக்கவே முடியும். இப்ப தாவீதுக்கு சாமுவேல் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மக்களுடைய ஆதரவு வேணும்னா முதல்ல யார் ஆதரவு இருக்கணும்? ஆண்டவருடைய ஆதரவு இருக்கணும். நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணான். இதற்கு யாரு முதல்ல ஸ்டார்ட் பண்ணது? ஆண்டவர் தான். ஆண்டவருடைய கண்களிலே தாவீதுக்கு தயவு கிடைத்தபடியினால சாமுவேல் எங்கேயோ ராமாவில் இருந்த சாமுவேல் அவங்கிட்ட ஆண்டவர் பேசி அவர் தயவு பெற்றவராக இருந்தபடியினால அவர் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஜெஸ்ஸி வீட்டுக்கு போறார். இதற்கு காரணம் தேவனுடைய ஆதரவு. ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிற ஒரு மனிதனுக்கு மனித தயவு இல்ல, தேவ தயவு அவசியமா இருந்துச்சு. தேவ தயவு அபிஷேகம் அவசியமா இருந்தபடினால தான் மனிதன் மூலமாக செயல்படுத்த முடிந்தது. அல்லேலூயா. பவுல் சவுலா இருந்த பொழுது சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய போராட்டம். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அவனை என்கவுண்டர் பண்ணாரு, சந்தித்தார், கண்களை அடைத்தார். அவன் எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ள குருடனா உட்கார்ந்துருக்கிறான். இப்ப சவுலுக்கு யார் தயவு தெரியுமா கிடைக்கணும்? தேவ தயவு கிடைக்கணும். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? அங்க ஒரு மனிதனை அனுப்புறார். அவன் போய் அவன் எங்கேயோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான். அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றார், இவனை குருடாக்கிட்டு அவன்கிட்ட போய் பேசுறாரு பாருங்க ஆண்டவர். மக்களே புரியுதுங்களா என்னன்னு? இங்க இவனை குருடாக்கிட்டு கண்ணை மூட வச்சுட்டு அங்க அவன் கண்ணை திறக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய தயவு. அபிஷேகம் கர்த்தருடைய தயவை ஏற்படுத்தும். அபிஷேகம் கர்த்தருடைய தயவினால் மனிதர்கள் மூலமாய் நமக்கு தயவு கிடைக்கும். கவனிங்க. அவன்கிட்ட பேசினா அவன் சொல்றான், ஆண்டவரே அவன் பொல்லாதவனாச்சு, அவன் சபையை துன்பப்படுத்துறவன், அடிக்கிறவன், நொறுக்கிறவன், அவன்கிட்ட என்ன நீங்க போக சொல்றீங்க? அவன் நொறுக்கி விட்டுருவானே. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். மக்களை நல்லா கவனிங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆதரவு, கர்த்தர் கொடுக்கிற தயவு. அந்த தயவின் மூலமாக மனிதனாகிய இன்னொரு மனிதனுக்கு தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. இங்கே அதுதான். தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பதாக தேவ தயவு இருந்தபடியினால தான் சாமுவேல் மூலமாக தாவீதுக்கு அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. இல்லை என்றால் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருக்க முடியாது. ஸோ நல்லா கவனிங்க. The anointing will cause என்ன பண்ண தெரியுமா? பீப்புளை ஃபேவராக உங்களுக்கு கொண்டு வர வைக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் உங்களுக்கு நுகங்கள் முறிக்கிற மாத்திரமல்ல, நுகங்களை முறித்து கட்டுகளை உடைத்து அதற்கு ஃபேவராக உங்களுக்கு செய்யும் எல்லாம். இதற்கு காரணம் என்னவென்றால் அபிஷேகம் மட்டுமே. அபிஷேகம் தான் சகலவற்றையும் செய்யும். அவர் சொல்றார் யோவான் ஸ்நானகர், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. பைபிள் ஸ்டடியில் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அவர் யார் என்று தெரியாது, நான் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரை நான் பார்த்ததில்லை, ஆனால் பார்க்காமலே பேசுகிறேன். இப்பொழுது நான் பார்த்து விட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் நார்மலா உங்களை நடத்துவேன், ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் உங்களை அக்கினியில் அபிஷேகத்தில் நடத்துவார். அப்போ நல்லா கவனிங்க. அந்த அபிஷேகத்தை பற்றி சொல்கிறாங்க, அந்த அனாயிட்டிங்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அனாயிட்டிங் தான் பெரிய காரியங்களை செய்யும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே
அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றித் திரிந்தார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு அபிஷேகம் பண்ணார் தெரியுமா? நல்லா கவனிங்க. பிதா பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை, நல்லா கவனிச்சிங்களா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சிங்களா? நான் சொல்கிறது புரியுதா? பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஃபேவர் வருது பாருங்க. இவரை எதுக்கு தெரியுமா அபிஷேகத்தினால வல்லமையினால் நிரப்புறாரு? தேவன் அவருடனே கூட இருந்தபடினால். எதுக்கு தெரியுமா கூட இருக்கிறாரு? அடுத்த லைன் பாருங்க. அவர் பிதா இவரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறபடினால அவர், வாசிங்க, என்னதான்? நன்மை செய்கிறவர். சரி, யாருக்கு நன்மை செஞ்சாரு? பிதாவுக்கா? இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை. ஸோ ஃபேவர் எங்கேருந்து வருதுன்னா அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட வந்துச்சு, இவர்கிட்ட இருந்து அவர் தீர்மானம் பண்ணால் மட்டும்தான், இல்லைன்னா ஃபேவரபிளே இருக்க முடியாது. நல்ல வசனத்தை கவனிங்க. பிசாசினா வல்லமையை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப அவருடைய வேலை என்ன தெரியுமா? பிசாசின் பிடியில் இருக்க ஜனங்களை விடுதலையாக்கணும், வியாதியில் இருக்கிறவர்களை குணப்படுத்தணும். இதெல்லாம் தேவன் நினைச்சா மட்டும்தான் எனக்கு ஃபேவரபிள் நடக்கும். என்ன ஆமேனே வரல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சுகத்தோடு இருக்கணும்னா தேவன் ஃபேவரபிளா என்னை வச்சிருக்கிறாரு. ஆமென். சுகத்தை விரும்புகிற கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஃபேவரபிளா குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாவின் மூலமாக எனக்கு நன்மை செய்கிறாரு. எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், அது நன்மை தான். எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அதுவும் நன்மை தான். ஹீ இஸ் மேக்கிங் ஃபேவர் ஃபார் மீ. அவர் எனக்கு ஃபேவரானவராக இருக்கிறார். டாக்டர்கிட்ட போகாமல் என்னை வச்சிருக்கிறார், அதுவே மிகப்பெரிய ஃபேவர். டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டு செலவு பண்ணாமல் வச்சிருக்கிறார், அதுவே மிகப்பெரிய. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் தேவனுடைய ஆதரவு. தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற அந்த ஆதரவு, அந்த தயவு என்ன தெரியுமா? இதுதான். வாசிக்கலாம் வசனத்தை. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா சகல ஸ்திரியை பார்க்க, ராஜா நல்ல கவனிங்க, சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல ஃபேவரபிள் எப்படி வந்துச்சு? ராஜா, உலக ராஜா, சகல ஸ்திரீகளை காட்டிலும் எஸ்தர் மேல தான் அவனுக்கு ஃபேவர் அதிகமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? தேவன் ராஜா மேல ஒரு தனியா அப்படி வச்சிருந்தனால தான் எஸ்தர் மேல அவனுக்கு ஃபேவர் வந்துச்சு. இல்லைன்னா எப்படி வந்திருக்கும்? வாசிங்களேன். சகல கன்னியை பார்க்க, சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அவர் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சு, அந்த பட்சம், அந்த தயவு, இதுதான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆதரவு. எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் எஸ்தருக்கு மட்டும் ஸ்பெஷல் தயவு. ஹல்லேலூயா. எஸ்தருக்கு மட்டும் ஸ்பெஷல். அவர் சமூகத்தில் அவர் அதிக தயவு. சாதாரண தயவு இல்லையா? எப்படி? அதிக தயவு, பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை, நல்லா கவனிங்க, அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து, if God had a favor on you, ஆண்டவர் மட்டும் உங்க மேல தயவுள்ளவரா இருந்தார்னா அவருடைய கிரீடத்தையே உங்க மேல வைப்பார். புரியுதா இல்லையா? வாசிங்களே. அவளை வஸ்தியின் ஸ்தானத்துல பட்டத்து ஸ்திரீயாக்கினான். உயர்ந்த பதவியை கொடுத்து உட்கார வைக்கிறார் ராஜா. எந்த ராஜா? உலகத்தில் இருக்கிற ராஜா. இது எப்படி ஆகும்? நமக்கு தெரிஞ்சதுதான். தேவன் நினைத்தால் மட்டுமே உயர்வு. உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி, அவர் மட்டும்தான் உயர்வான ஸ்தலத்தில் நம்ம கொண்டு போய் நிறுத்த முடியும். யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும், தானியேலை குறித்து நமக்கு தெரியும். யோசேப்பும் சிறையாய் போனவன், தானியேலும் சிறையாய் போனவன். யோசேப்பு
அடிமையானவன், ஸ்லேவ். தானியேல் அடிமையானவன், ஸ்லேவ். ஆனால் 2 பேரையும் கவனிங்க, அடிமையா இருந்தவர்கள், ஸ்லேவா இருந்தவங்க, சிறைச்சாலையில் போய் தள்ளப்பட்டவர்கள், வேலைக்கு அடிமையாய் வைத்திருந்தவர்களை கர்த்தருடைய தயவு. யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய கண்களில் ஆதரவு கிடைக்கும், தயவு கிடைக்குன்னு ஏங்கிட்டு இருக்கிறான். அவர் நினச்சிருப்பார், டேய் நான் ஒன்னேவே தூக்கி கொண்டு போய் மேலே உட்கார வைக்க போகிறேன், ஆனால் நீ என்னடானா ஒரு சாதாரண பானபாத்திரக்காரனுக்கிட்ட தயவு கிடைக்குமான்னு கேட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறியே. அதனாலவே பானபாத்திரக்காரனை மறக்க வச்சுட்டார் ஆண்டவர். ஒருவேளை பானபாத்திரக்காரன் வெளியில் கொண்டு வந்திருந்தானா யோசேப்பு இவர் தான் என்னை வெளியில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்லியிருப்பான்? ஆமாம், அவர் தாங்க என்னை வெளியவே கொண்டு வந்தார். கர்த்தர் நினைச்சாதான் வெளியே தயவு கிடைக்கும். தானியேல் அதே மாதிரி தான். அடிமையாக இருந்து சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதர்கள் கர்த்தர் அவனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தீர்மானம் பண்ணுறாரு. ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிற்கிறதுக்கு கர்த்தருடைய தயவு கிடைக்குது, கர்த்தருடைய ஆதரவு கிடைக்கிறது. கர்த்தர் இல்லை என்றால் ஆதரவு இல்லை, கர்த்தர் இல்லை என்றால் தயவு இல்லை. வசனத்தை பார்க்கும் பொழுது, எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது, ராஜா வசனம், ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து. எவ்வளவு மேன்மையான ஒரு ராஜ கிரீடத்தை எடுத்து, சாதாரண விஷயமா? இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். பாருங்களேன், அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால மாத்திரம்தான், தேவனுடைய கண்களில் ஆதரவு கிடைத்ததுனால மாத்திரம்தான். எஸ்தரும் ஒரு ஸ்லேவரில் பெண், அடிமையாக கொண்டு போகப்பட்ட பெண். ஆனால் கர்த்தர் அவளை தலையை உயர்த்தி ராஜகிரீட, ராணியினுடைய கிரீட, ராஜகிரீடத்தை வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஆதரவு, கர்த்தருடைய ஃபேவர். சொல்லுங்க, அவருடைய ஃபேவர். வாசிக்கலாமா? சங்கீதம் 89 20 29 வசனங்கள். சங்கீதம் 89 சங்கீதம் 20 வசனத்திலிருந்து 29 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஒவ்வொரு வசனமா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து. நல்லா கவனிங்க. God has a favor. God has a favor. அவர் ஃபேவரை செய்கிறாரு, அவர் ஃபேவர் செய்கிறார். எப்படி ஃபேவரபிளா செய்கிறாரு? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். எஸ், he found him. அப்படின்னா அவனை கொண்டு என்னமோ செய்ய போறாரு. மக்களை நல்லா கவனிச்சிங்களா? சரி, இப்போ கவனிங்களேன். உங்களையும் என்னையும் எதுக்கு திரும்ப கண்டுபிடிச்சார் ஆண்டவர்? எதையோ ஆண்டவர். எஸ், என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை கண்டுபிடிச்சார்ல. ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவருக்கே ஜெபம் பண்றோமா? என்ன பண்றோம் சொல்லுங்க? நீங்க என்ன பண்றோம்? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டார். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தார். அந்த இடத்துல உங்க வேற போடுங்க பார்க்கலாம். என் தாசனாகிய, எதுக்கு? நல்லா கவனிங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இதை கவனிச்சு பாருங்க. அழகா கர்த்தர் நம்மளை சொல்றாரு. ஆண்டவர் ஃபேவரான காரியத்தை செய்யறதுக்கு, நம்மளை அவருக்கு ஃபேவருக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. வாசிக்க கேட்போம். நல்ல வாசிக்கலாம். என் பரிசுத்த ஸ்தலத்தினால், தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணி. நல்லா கவனிங்க. நம்பர் 1 எதுக்கு தெரியுமா? நான் அவனுக்கு ஃபேவரா அவனை கண்டுபிடிச்சதுக்கு காரணம், என்னுடைய தைலத்தினால் அவனை அபிஷேகம். நம்பர் 1, ஐ வாண்ட் டு அனாயிண்ட் ஹிம். அடுத்தது, என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும். இரண்டாவது, எப்பொழுதும் என் மகன் மேல, என் மகள் கூட என் கை உறுதி. சும்மா இருக்கிற கையில் கவனிங்க. ஃபேவர், கர்த்தருடைய ஆதரவை கவனிங்க, கர்த்தருடைய ஃபேவரை கவனிங்க. மக்களே, கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அபிஷேகம் எப்படி உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குது? அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களுக்கு எப்படி ஃபேவரபிளா இருக்காருன்னு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, என் கை. யாரு கையா? அவருடைய கை எப்படி இருக்குது? சாதாரணமா இல்ல. சொல்லுங்க, அந்த வசனம் உறுதியாக இருக்கும். அடுத்தது, என் புயம் அவனை பலப்படுத்தும். அதோட இல்ல, ஃபேவரபிள். என் புயம் அவனை பலப்படுத்துகிறது. வாசிங்க. சத்துரு அவனை நெருக்குவதில்லை. மக்களே, God has a favor.
எதுக்கு தெரியுமா? அவர் என்னை தயவா ஆதரவு வச்சிருக்கிற ஆதரவு, அவருடைய ஆதரவில் நான் இருக்கிறேன். எவனாவது எந்த சத்துருவாது நெருங்க முடியுமா? நெருங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்றார். அடுத்தது, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. நல்லா கவனிங்க, என்னை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற எல்லா நியாயக்கேட்டின் மகன்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், காத்துக் கொள்ளுகிறார். அதுதான் தேவனுடைய ஆதரவு. இதோட நிக்கல, இன்னும் போகுது. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து, காட்ஸ் ஃபேவர் என்ன தெரியுமா? அவன் சத்துருவை, என் சத்துருவை எனக்கு முன்னாடியே மடங்கடிக்க வைக்கிற தேவன். இன்னார சத்தமா ஒரு ஆமென்னு கையை தட்டி இருக்கணும். ஆக்சுவலி நான் கீழே உட்கார்ந்து இருந்தேன்னா இந்த செய்தி யாராவது சொல்லி இருந்தா நான் கண்டிப்பா கையை தட்டி இருப்பேன். சில மீட்டிங்ஸில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது பிரசங்கியார் பயங்கரமாக பேசும்போது தேவ ஆவியருடைய வார்த்தை வரும். இதே மாதிரி தான் நிறைய பேத்துக்கு புரியாது. நான் மட்டும் கை தட்டிட்டு இருப்பேன். எல்லாம் என்னையே பார்ப்பாங்க, என்ன புதுசாக இவன் கையை தட்டுறான். அட பாவிகளா, உங்களுக்கு புரியலையா? என்னால் உட்கார முடியல, வல்லமை என்னை இழுக்குது, தேவ பிரசனத்தின் வார்த்தை என்னை நொறுக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க வரட்டு 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 அதான் பார்த்துருக்கோம்ல, இதெல்லாம் வல்லமை நாங்கள் பார்க்காத வல்லமையா? மக்களே, உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு இந்த வார்த்தையில் படிக்கும்போது என்னால் இங்கே நிற்க முடியல சில நேரத்தில். ஆனால் நீங்கள் எப்படி அமைதியாக உட்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு என்னது? அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பதாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். அடேங்கப்பா, இப்போ நம்ம ஆளுகெல்லாம் அருவாவை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, டே கம்முன்னு இருக்கடா, நான் வெட்டுறேன்டா அப்படின்னா, இல்லை நான் வெட்டுவேன். அட கம்முன்னுறா அப்படின்னா, இல்லை நீங்கள் சும்மா இரு, நான் வெட்டுறேங்கிறேன். கடவுளுக்கு வேலை செய்ய விடுறதே இல்லை. நம்மால் கடவுளாக மாறிடுறாங்க. அருவாவை நம்மால் எடுத்துக்கிறான் கையில். இதனால தான் பிரச்சனையே. வாசிக்கலாம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். இப்படி இந்த ஃபேவரபிள் பாருங்க. என் உண்மையும் என்னுடைய கிரேஸும் அவன் மேல இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஃபேவரபிள் என்ன தெரியுமா? என்னுடைய நாமத்தினால் அவன் கொம்பை உயர்த்துவேங்கிறார். மக்களே நல்லா கவனிங்களா, என் ஃபேவர்னால என் கொம்பு உயரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கிரியை செய்யறதுனால என் கொம்பு உயரல, அவருடைய நாமத்தினால என் கொம்பை உயர்த்துறாரு. நம்ம நினைச்சிருக்கிறோம் நான் செய்கிறனால தான், என் ஜபத்தினால, என் திறமையினால, என் தாளந்தினால கொம்பு உயராது. அவர் நினைச்சா மட்டும்தான் என் கொம்பை உயர்த்த முடியும். வாசிப்போமா? 25. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனாயிருக்குவேன். மக்களே நல்லா கவனிங்க, ராஜாக்களை காட்டிலும் மகா உயர்ந்தவன். அது உண்மைதான். ஏன் தெரியுமா? அங்கே பார்வோன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவன் ராஜாங்கிற போஸ்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் ராஜாவாக இருக்க முடியாது. அவன் உட்கார்ந்துருப்பான், ஆனால் வேலை செய்ய விடமாட்டார். நம்மால் அனுப்பிச்சிட்டே இருப்பார் ஆளை. யாரை? போய் பார்த்துட்டு வருவானுங்க. இல்லை உரியா இல்லையாடா உரியா. இப்போ அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது, ராஜாவுக்கு வேலை செய்ய. சவுல் தூக்கம் போனது, சவுளுடைய ராஜாவுடைய தூக்கம் போனதுக்கு காரணமே யார் தெரியுமா? தாவீது தான். நேபுகாத் நேச்சருக்கு தூக்கம் போனதே தேவனுடைய கனவு. கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும், the first born, பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும். அதோட நிக்கல, இன்னும் போகுது. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் கிருபையை அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். எவ்வளவு ஃபேவரபிளா இருக்கு பாருங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அவர் எவ்வளவு ஃபேவரபிளா செய்யறாரு. யாருக்காக? தாவீதுக்காக செஞ்சவர் எனக்காக செய்ய மாட்டார், செய்வாரு. அழகா சொல்ல பாருங்க. அவனுக்காக நான் காப்பேன், அவனுக்காக உறுதிப்படுத்துவேன். எது? உடன்படிக்கைய. அதோட நிக்கல, இன்னும் போகுது. அவன் சந்ததி மக்களே நல்லா கவனிங்க. தாவீதோட நிறுத்தல ஆண்டவர்.
ஒருவேளை தாவீது நினைச்சு தாவீதோட கர்த்தர் நிறுத்தி இருக்கலாம், ஆனால் தாவீதோட கர்த்தர் நிறுத்தவில்லை. அந்த சந்ததிக்கே தேவனுடைய ஃபேவர் கிடைக்கணும்னு சொல்லி, தேவனுடைய ஆதரவு கிடைக்கணும்னு சொல்லி, தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிப்போமா? அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். மக்களே, இது ஃபேவர். அவன் சந்ததி நிலைத்திருக்கும். அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானங்கள் இருக்கிற வரைக்கும் அவனுடைய ராஜஸ்தானம் இருக்கும்யா. இது அத்தனை என்ன தெரியுமா? காட்ஸ் ஃபேவர். இதுதான் ஆண்டவருடைய ஆதரவு, இதுதான் ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய பாதுகாப்பு. அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால். தாவீதை கண்டுபிடித்தேன். எதுக்கு தெரியுமா? நான் அவனுக்காக நிறைய ஃபேவர் செய்ய வேண்டியது இருக்கு. தாவீதை கண்டுபிடிச்சது எதுக்கு தெரியுமா? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று முதல் வசனமே சொல்லுது. எதுக்கு தெரியுமா ஆண்டவர் என்னை கண்டுபிடிச்சாரு? என்னை கொண்டு கர்த்தர் ஃபேவரபுளாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அவர் நிறைய பிளான்ஸை வச்சிருக்கிறாரு, நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்திற்கு தேவனுடைய ஃபேவருக்கு தேவனுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ தயவு இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி, நல்லா கவனிங்க, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. பவுல் இதை எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இப்ப பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய ஃபேவரபிளை கவனிங்க. அவர் உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்தி இருக்கிறாருங்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் எங்களையும் உங்களையும் ஃபேவரபிளா. அப்ப பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கர்த்தர் எனக்கு ஃபேவரபிள் செஞ்சு நிறைய விஷயத்தை செஞ்சாரு, அதனால நாங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா நிறைய செஞ்சு சொல்லி கொடுக்கிறோம். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனேங்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணினவர் தேவனேன்னு சொல்லியிருக்கலாம். அவர் பொதுவாக சொல்கிறார் பாருங்க, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். அப்படின்னா என்னென்னா, கர்த்தர் எனக்கு ஃபேவரபுளாக செஞ்சார், உங்களுக்கும் அதை செய்வார், நமக்கும் செய்வார். தனியாலாம் சொல்லலை, அவர் நமக்கும் சேர்ந்து செய்வார். அவர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தது போல உங்களுக்கும் இருப்பார், நமக்கும் இருப்பார், கொரிந்து சபைக்கும் இருப்பார். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களே, சபையே நல்லா கவனிங்க, ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். அதனால தான் அவர் சொல்லுவார், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினா அப்படின்லாம் சண்டை ஓடாதீங்கடா, கர்த்தர் எல்லாத்துக்கும் தான் ஃபேவரபுளாக இருப்பார்ரா. அவர் ஆதரவு தருகிற தேவன், அவர் துணையாளராக இருக்கிறாரு, அவர் தயவு பெறுகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால நமக்கு சொல்லுங்க, நமக்கு. அதனால அவர் அடுத்த லைன் சொல்றார், அவர் என்னை முத்திரித்து. அப்படியே போட்டிருக்கு, நம்மை முத்திரி. கொரிந்து சபைக்கு யார் எழுதுறா? இப்போ அவர் எழுதும் பொழுது, டேய் கொரிந்து சபையில் அடங்காத இருக்கிறீங்களா, உங்களுக்கு எழுதுகிறதா, அவர் என்னை முத்தரித்து வச்சிருந்தது போல உங்களை முத்தரித்தார் அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி எழுதல? ஒரே வார்த்தையில் அவர், நல்லா புரிஞ்சுக்கோங்கடா கொரிந்து சபையில் இருக்கிறவங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு, அவர் நம்மை சீல் பண்ணி இருக்கிறார். அவர் எழுதியிருக்கலாம். இப்போ யாருக்கு எழுதுறாரு தெரியுமா? கொரிந்து சபைக்கு தானே எழுதுறாரு. அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? இருதயங்களுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கணும்? உங்களுடைய இருதயங்களில் எழுதியிருக்கணும்ல, சொல்லுங்க. ஆனால் என்ன எழுதியிருக்காரு? நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை. அப்ப என்னன்னா, டேய் கர்த்தர் எனக்கு ஃபேவர் பண்ணது போல உங்களுக்கு செய்ய போறாரு, நமக்கு செய்ய போறாருங்கிறத புரிஞ்சுக்கோ. கர்த்தருடைய பார்வையில் நீ வேறு, நான் வேறு, அவன் வேற, இவன் வேற இல்லடா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் அபிஷேகம் பண்ணி சொல்லப்படுகிற ஒரு பரிசுத்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயால சொல்லப்பட்டது, அவர் என் மேல் அபிஷேகம் பண்ணார். எதுக்கு தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், வியாதிப்பட்டவனுக்கு சுகத்தை கொடுக்கணும், ஃபேவரபிள் செய்யணும், பிசாசின் பிடியில் இருக்கிறவனுக்கு விடுதலை, ஃபேவர் பண்ணணும். மக்களை கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதையே தான் பவுல் புரிஞ்சு அறிஞ்சு கொரிந்து சபைக்கு எழுதுறார். நம்மை சொல்லுங்க, நம்மை அவர் நம்மை முத்திரித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? காட் எங்களுக்கு இல்ல, நமக்கு ஃபேவர் செய்கிறாரு. அழகான வார்த்தை. வாசிக்கலாம். ஏசாயா 45 1 2 3 4 5 6 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து, அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது ஆண்டவருடைய ஃபேவரை கவனிங்க. கோரேசுக்கு ஆண்டவருடைய ஃபேவரை பாருங்க. காட்ஸ் ஃபேவர், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஆதரவு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாதபடி கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவர் சொல்றார், அவன் கையை வலது கையை பிடித்து நான் அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ற போதே இவ்வளவு சொல்றாரு பாருங்க. நல்லா கவனி மக்களே. இப்ப ஆண்டவர் சொல்றார், என் வலது கையை பிடித்து. என்னங்க சொல்லுங்க? என் வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன இவ ஃபேவரவா சொல்ல போறாரு, ஆதரவா சொல்ல போறாரு, கிருபையா தயவா சொல்ல போறார். என்ன சொல்ல போறார் தெரியுமா? நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹாவ் a favor. நான் ஒரு ஃபேவரபிளான காரியத்தை செய்ய போறேன். என்னன்னா, உன் கையை பிடிச்சுக்கிறேன். என்ன தம்பி இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், என்னது? கையை பிடிச்சுக்கிறேன். மக்களே இருக்கீங்களா இல்லையா? உன் கையை பிடிச்சுக்கிறேன்ப்பா. கையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்றார், என்ன தெரியுமா? நான் உனக்கு முன்னாடி போக போறேன். ஆண்டவர் ஃபேவர் செய்கிறாரு, ஆதரவா தயவு செய்கிறார். உனக்கு முன்னாடி போய் கோணலா இருக்கிறது எல்லாத்தையும் செவ்வையா மாத்திரையா. யார் செய்ய முடியும்? தேவன் சொல்றார், நான் போய் செய்கிறேங்கிறார். அடுத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, நானே என்று நீ அறியும்படிக்கு வசனம் வாசிக்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை உரித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். மக்களே வசனத்தை கவனிச்சிங்களா? காட்ஸ் ஃபேவர் கவனிச்சிங்களா? எல்லா கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களையும் நுரித்து வெண்கல கதவுகள் எல்லாம் நொறுக்கி அவர் சொல்ற பாருங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் இன்னும் எனக்கு வளருங்க வளருங்க வளருங்க. ஜெபம் பத்தாதுன்னு அர்த்தம். என்னது? ஆமாம், சிலர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் ஜெபத்தின் மூலமாக வளர்ச்சி இல்லை. குழந்தை பால் குடிச்சிட்டே தான் இருக்கும். பால் குடிச்சிட்டே இருக்கு, குழந்தை வளரணும். அது பால் குடிச்சிக்கிட்டே இருக்குது, வளர்ச்சி இல்லைன்னா நோ யூஸ். பால் குடிக்கிறது பெருசு இல்லை, பால் குடிச்சு குண்டாகி வளரணும். புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் பவுல். நம்ம புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்றோம் நினச்சிக்கிட்டு சாப்பிட்றோம், ஆனால் அது புஷ்டியான ஆகாரமா அப்படிங்கிறத பார்க்கணும். சொல்கிறது புரியுதா? என்ன சொன்னேன்னு சொல்லுங்க.
சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? சாப்பிட நினைச்சுக்கிறோம், சாப்பிட்ற நினச்சிட்டு சாப்பிட்றோம். சரி, நான் திருப்பி சொல்கிறேன், திருப்பியும் கேட்பேன், சொல்லணும். இதெல்லாம் நான் பேசுறதில்ல. சில நேரத்தில் வார்த்தைகள்லாம் ஆவியானவர் கொடுப்பார், அந்த வார்த்தை வந்துடும். நான் பேசுவேன் அப்படின்னு நினச்சிட்டுலாம் வர்றது கிடையாது. ஆவியானவர் நடத்துவார், அந்த வார்த்தை வரும். நாம் புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிடுகிறோம் என்று நினைத்து கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அது புஷ்டியான ஆகாரமாக இருக்கிறதில்ல. அப்போ எது புஷ்டியான ஆகாரம் என்று அறிந்து சாப்பிட வேண்டும். நான் ஜெபிக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஜபத்தின் பலன் கிடைக்கிறதா என்பதை அறிய வேண்டும். இங்கே தான் வசனம் சொல்லுது என்னன்னா, உனக்கு நான் ஃபேவர் பண்ணுறேன். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 23 நிமிஷம் இருக்கு எனக்கு மீதி. கர்த்தர் சொல்றாரு, அவர் எப்பொழுதும் எனக்கு ஃபேவரபிள் தான் செய்கிறார், தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, உன் கையை பிடிச்சிட்டேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலானவைகளெல்லாம் செம்மைப்படுத்தி நேருபடுத்திட்டாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு முன்னாடி இருக்கிற வெண்கல கதவுகள் எல்லாம் உடைச்சிட்டேன், இரும்பு தாழ்பால்கள் எல்லாம் முறிச்சிட்டேன், உன் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்குதா? நம்ம ஓடுறது எங்கே தெரியுமா? உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறபடினால தான் சில நேரங்களில் எனக்கு இடிக்குது. கர்த்தர் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்க. நீ உன் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஜபம் பண்ணு, உலகத்தின் பொக்கிஷங்களை திறந்து உனக்கு கொட்டுவேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்க. நீங்கள் அந்தரங்கத்தில் ஜபிக்கும் பொழுது, நான் ஜபிக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் நான் ஜபிக்கிறேன்னு சொல்றதில்ல, நான் ஜெபம் பண்ணாமே கர்த்தர் எனக்கு தராரு. என்ன எப்படி என்ன பார்க்குறீங்க? ஓ, அப்போ பாஸ்டர் ஜெபமே பண்ணுறது இல்லையோ? என்னைய சொல்லலை, சொல்கிறேன். ஜெபம் பண்ணாமே கிடைக்குது. எப்படின்னா, அந்த கருவி என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி, கேரம் போர்டில் 4 ஓட்டை தான் இருக்குது. எப்படி 4 ஓட்டை தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன? கண்ணா பின்னான்னு எங்கேயாவது அடிக்கணுமா? அப்படி விளாண்டா அது விளையாட்டே கிடையாது. விளாட்லாம், கண்ணா பின்னான்னு அப்படி அடித்தா கடை எல்லா பக்கம் அடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்தால் மட்டுமே அதனால பலனை நமக்கு இப்போ கிடைக்க முடியும். இப்போ நம்முடைய எய்ம் என்னன்னா, இங்கே இருக்கிற காயின்ஸை எல்லாமே அந்த ஹோல்ஸில் போடணும். அதில் போட்டால் தான் நமக்கு சரியான பிரதிபலன் கிடைக்கும். இப்போ அடிக்கிறோம், சில காயின்ஸ் நேராக போய் பாக்கெட்டில் விழுகுது, சிலது டடக் அப்படி அடித்து வெளியே வரும். பார்த்துருக்கீங்களா? இப்போ இன்னும் சீரியஸாக விளையாடுவோம். எப்போ தெரியுமா? அந்த ரெட் அண்டு ஃபாலோ போடும் பொழுது. ரெட்டை போட்டுருவோம், சில நேரத்தில் ஃப்ளூக்கில் கூட டிக்குன்னு விழுந்துடும். ஆனால் அடுத்தது அந்த காயினை எப்படியாவது உள்ளே போய் தள்ளுனாதான் அந்த ரெட்டை என்னால் தூக்க முடியும். இல்லைன்னா ரெட்டை தூக்க முடியாது. திருப்பி ரெட் எங்கே வந்துடும்? சென்டருக்கு வந்துடும். இப்போ அதுக்காகவே என்ன பண்ணுவோம்? டைம் எடுப்போம், எங்கே அடிக்கலாம், எழுத்தாப்பில் இருக்குன்னு சொல்லுவோம். அடிடா இருடா பார்த்துட்டு இருக்கோம்ல, ஏன் அவசரப்படுற? எத்தனை பேரை செஞ்சுருக்கீங்க? நான்லாம் ஒரு காலத்தில் வெறித்தனமாக விளாண்டுருக்கேன். அப்போல்லாம் காய இது ஸ்ட்ரைக்கர்லாம் எடுத்து வச்சுக்கோ. எதுக்குன்னா, நம்மளுடைய எப்படியாவது அதை உள்ள தள்ளிடணும். இதுதான் ஜபத்தினுடைய காரியம். இதுதான். சும்மா ஜபம் பண்றது பெருசு இல்லை,
ஜெபம் பலனை தருகிற ஜெபமாக இருக்கணும். அவர் சொல்றாரு, உன் கையை பிடிச்சிட்டப்பா, கையை பிடிச்ச உடனே கூட்டி வந்து நிறுத்தி பா, நல்லா கவனி, உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும், வசனம் மாத்துப்பா, முன்னாடி வா, உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும், கோணலானவைகள் எல்லாத்தையும் செவையா மாத்துறேங்கிறாரு. அதோடு நிறுத்தல, உன் பெயரை அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்க பெயரை சொல்லி அழைச்சிருக்கிறாரு? சும்மா நான் கேட்கறேங்கிறதுக்காக சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். பாத்தீங்களா, இப்ப சொல்லல, பாத்தீங்களா? அல்லேலூயா. நான் முதல் தடவை கேட்டேன் அல்லேலூயான்ட்டீங்க. உண்மையா சொல்லுங்கன்னா கேட்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் ரெண்டாவது தடவை கேட்டா அங்க ஒரு ஸ்லோ டவுன் ஆகுறீங்க? அவர் சொல்றாரு, உன் பெயரை சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே. மாத்துப்பா. இப்ப அவர் சொல்லிட்டு சொல்றாரு, ஐயா, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். அதோட எழுத்துல வாசிங்க. நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும். நல்லா கவனிங்க, நீ என்னை அறியாதிருந்தும். நல்லா கவனிச்சிங்களா மக்களே? நீ என்ன அறிஞ்சிருக்கிறனால உன் கையை பிடிச்சேன்னு சொல்ல ஆண்டவர். நிறைய நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அறிந்தும் அறியாதவர்களாக தான் இருந்தார்கள். நான் போன வாரம் ஆவியானவர் ஒரு வார்த்தையை பேசினார். நான் அந்த வார்த்தையை திரும்பி போட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் ஆவியானவர் பேசியிருக்கிறார். நான் நன்மை செய்கிறேன் என்பதனால பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நன்மை செய்வதில்லை. நான் நல்லவன் என்பதற்காக அவர் நல்லவராக எனக்கு இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் என்னை பார்த்து அவர் நல்லவராக இல்லை, அவர் அவரை பார்க்கிறனால நல்லவராக இருக்கிறாரு. அவர் என்ன பார்த்தாருன்னா அவர் ஃபேவரபிளாக இருக்க முடியாது. நான் இந்த வார்த்தையை போய் ரிப்பீட்டாக கேட்டு இருந்தேன். இந்த வார்த்தையை எப்படி ஆவியானவர் இதை பேசினார்? ஒருவேளை தப்பாக ஏதாவது பேசிட்டோமோ அப்படின்னு. தப்பாலாம் பேசல, ரைட்டாக தான் ஆவியானவர் பேசியிருக்கிறார். எப்படி? நான் சரி என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் சரியானதை செய்கிறது இல்லை. நான் எல்லாத்துலையும் சரியா இல்லை. நான் கர்த்தருக்கு அநேக தீமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனாலும் அவர் எனக்கு நன்மை தான் செய்கிறார். என்னைக்கா தீமை செய்கிறாரா? இல்லை. ஒருவேளை அவருடைய கை எனக்கு விரோதமாக தீமையாக எழும்பினால் என்னைக்கும் போய் சேர்ந்துருவேன் நான். ஏன்னா அவர் உருளைகளை தானாக கழட்டி விடுவார். எப்படி? எந்த மனுஷனும் போய் ஸ்பேனரை வச்சுலாம் கழட்டணும்னு அவசியம் இல்லை. ரதங்களை அவர்கள் ஓட்டும் பொழுதே உருளைகள் தானாக கலண்டு ஓடும். அது ஆட்டோமேட்டிக்காக கலர வைப்பார். அது மாதிரி நான் ஓடும் பொழுதே என் காலை தானா உடச்சி விட்ருவார். வேற எவனும் உடைக்கணும் அவசியம் இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு ஃபேவராக தான் இருக்கிறாரு. என்னங்க சத்தமே வரல? தூங்கிட்டீங்களா? யாடேங்கப்பா, இவங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க. எல்லாத்துக்கும் இல்லையா சொல்லிடணும்டா. நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு. அவர் பாருங்களேன், நீ என்னை அறியாதிருந்தும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் என்னோடு அதிகமாக இடைப்பட்டார். நீ என்னை அறிந்தபடியினால எனக்கு பொக்கிஷங்களை உனக்கு தருவேன்னு சொல்லலை. நிறைய நேரம் அறியாமல் இருக்கிறோம், ஆனாலும் பொக்கிஷங்களை எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். டைம் வேற ஆகிட்டு இருக்கு, எனக்கு கடந்து போக முடியல. அடுத்தது பாருங்க, உனக்கு நாமம் தரித்தேன். நீ கரெக்டாக இருக்கிறனால உனக்கு என் நாமத்தை கொடுக்குறேன். இல்லை, நாமத்தை கொடுக்குறேன், அவ்வளோதான். வாசிக்கலாம். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்பதை நீ அறியணும்பா. நான் தான் உனக்கு ஃபேவரபிளா இருக்கிறேன், நான் தான் உனக்கு ஃபேவரானது செய்கிறேன். அடுத்த வசனம், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும். இரண்டாவது தடவை அதை சொல்றாரு பாருங்க. The second time God said, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. நிறைய நேரம் I am forgetting God, but God never forget me. இப்போ அல்லேலூயா சொல்லியிருக்கணும். நிறைய நேரம் நான் ஆண்டவரை மறந்துடுறேன், ஆனால் ஆண்டவர் என்னை மறக்கிறது இல்லை.
ஒருவேளை கர்த்தரை மறந்திருந்தால் இன்னல் நாள் வரைக்கும் நிற்க முடியாது. அவருடைய ஃபேவர் மட்டும் எனக்கு இல்லை, அவருடைய தயவு எனக்கு இல்லைன்னா, அவருடைய பாதுகாப்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா 8வது மாதம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்க முடியாது. நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒருத்தர் வியாதி வந்து மரணப்படுக்கையிலிருந்து சாவ போகிறோம் செத்துருவோன்னு நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு பரவாயில்ல, நைட்டு போய் தூங்கினவன் செத்துட்டான். எனக்கு அது இது டைஜஸ்டே பண்ண முடியல. அவன் சாவோன்னு நினச்சிட்டுலாம் தூங்கலை. பல கனவுகள் வைத்திருப்பார்கள், பல தரிசனங்களை வைத்திருக்கிறார்கள், பல ஃபியூச்சர். ஆனால் ஆண்டவர் முடிஞ்சிச்சு. உங்களையும் என்னையும் தயவாக வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு இருக்குது. அவனை கண்ணை மூடும் பொழுது தூக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு நான் கண்ணை மூடும் போது தூக்க தெரியாதா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் அறியாது இருந்தான், அவனை தூக்கிட்டார். நானும் அறிந்தும் அறியாமல் இருக்கிறேன். என்னை தூக்குறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, நினைச்சா தூக்கிடலாம். இதெல்லாம் என்ன தெரியுமா? இது எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குதுங்கள. God is warning us. அவர் உலகத்துக்கு எதையோ சொல்ல விரும்புகிறார். நான் ஆவியாண்ட ஜெபம் இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னது தான். இப்போ அவர் எப்படி பேசுவார்? பேசுறது எல்லாருனாலும் கேட்க முடியல. கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கேட்குது. கேட்காதவனுக்கு நான்லாம் சொல்கிறேன் ஆவியானவர் பேசினாருன்னு யாராவது கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ அவர் எப்படி பேசுவார்? அவர் படைத்த இயற்கையின் மூலமாக தான் பேசுவார். எப்படி இயற்கை மூலமாக பேசுவார்? ஐயா மழை கொஞ்சம் இறக்கிரு, மழை தாறுமாறா பெய்யும். இப்போ அவனுக்கு பயம் வரும், ஆஹா முங்கிடுவோம் போலடா, கடவுள் வந்து நம்மளை சாவடிக்க போகிறார் போல. இப்போ எப்போ பயம் வருது? ஒரு பூமி அதிர்ச்சி வந்தோடனே பயம் வந்துடுது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பேசுகிறார், அவர் உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறார், எச்சரிக்கிறார். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கா, இன்றைக்கி அவனுக்கு நாளைக்கு உனக்கு. சிம்பிள் திங், அவ்வளோதான். அவர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் காது கேட்காமல் இருக்கிறேன். அதனால அவர் இயற்கை மூலமாக, அவர் படைத்த கிரியேஷன் மூலமாக எப்பா கொஞ்சம் தட்டி விட்டு போ அப்படின்னு தட்டி விட்டு போயிடுறாங்க. இப்போ நடுங்கிட்டு உட்காந்துருக்கான் அவன். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு என்னென்னு? அவர் இன்னைக்கு வயநாட்டுக்கு சொல்லியிருக்கிறார், நாளைக்கு நமக்கும் சொல்லுவார். என்ன பார்க்குறீங்க அப்படியே? ஆமாம், எல்லாத்துக்கும் சொல்லுவார். சொல்லும் பொழுது கேட்காதவனுக்கு இப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. சொல்லி சொல்லி பார்க்குறேன், ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறேன். அதனால் என் ஸ்டைலில் சொல்கிறேன். இந்த இப்போ சென்னையில் வந்து அருண் அப்படின்னு ஒரு கமிஷனர், புதுசாக ஒரு கமிஷனரை நியமிச்சிருக்கிறாங்க. அருண் தெரியலன்னா போய் யூடியூப்பில் பாருங்கள். ரொம்ப டஃப்பான மனுஷன், கரூர்லேயும் இருந்திருக்கிறாரு. சின்ன வயசு தான். அவர் பதவி ஏற்றோடனே ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், ரவுடிசம்லாம் எப்படி ஒழிப்பீங்க? அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் திங். ரவுடிகளுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நான் சொல்லி கொடுப்பேன். சிம்பிளாக முடிச்சிட்டார். என்னதுங்க? ரவுடிகளுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் சொல்லி கொடுப்போம். அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே பல விஷயம் அடங்கியிருக்குது. என் லாங்குவேஜில் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அவன் லாங்குவேஜில் நான் புரிய வைப்பேங்கிறார். அப்படின்னா என்ன? அவன் ஸ்டைலில் நான் அடிப்பேன் அவனை. கர்த்தர் என்ன செய்கிறா தெரியுமா? என் ஸ்டைலில் நான் பேசுகிறேன் ஐயா, அவ்வளோதான். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையை பிடிச்சிட்டேன், உன்னை நடத்திட்டு இருக்கிறேன், ஆனாலும் நீ அறியாமல் இருக்கிற, ஆனாலும் உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன உணராமல் இருக்கிற, ஆனாலும் உனக்கு ஃபேவரபுளாக இருக்கிறேன், ஆனாலும் உனக்கு செய்கிறேன், ஆனாலும் உனக்கு தர்றேன். நீ என்னை அறிந்து கொள்ள, ஆனாலும் செய்கிறேன். நானே கர்த்தர், வேறு ஒரு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறார். 7ஆம் வசனம், ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன். அவர் சொல்றாரு, ஐ கிரியேட்டட் தி லைட், ஐ கிரியேட்டட் தி டார்க். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன்.
பீஸையும் நான் தான் உண்டாக்குனேன், ஃபைட்டையும் நான் தான் உண்டாக்குவேன், நானே கர்த்தராகிய நானே இவைகளை செய்கிறேன். ஐ ஆம் த காட் ஹூ டூ எனிதிங் சொல்றாரு. அப்ப நினைச்சுக்கோங்க, சண்டையும் அவர் தான். அவர் சொல்றாரு, தீமையை உருவாக்குனது நான் தான், சமாதானத்தை உருவாக்கு. இப்ப நல்லா அதான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உருட்டி விடுவாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உருட்டி விடுவாரு. என்ன விழுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். ஆமேனே வராது. இப்பலாம் இருக்கீங்களா இல்லையா? கர்த்தர் எப்பவுமே எனக்கு ஃபேவர் தான். அவரை அறிந்து கொண்டு நான் இருக்கும் பொழுது அவர் எனக்கு ஃபேவரா இருப்பார். சத்தமே வரமாட்டேங்குது. எல்லாம் வாசிக்கலாம் வசனத்தை. 1 நாளாகமம் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 3 வசனம் தான் முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. 1 நாளாகமம் 29, 22, 23 வசனங்கள். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன் கர்த்தருக்கு முன்பாக போஜனம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாத்தோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ரைட், வசனத்தை கவனிங்க. இந்த வார்த்தையை பார்க்கும்போது முடிக்க விரும்புகிறேன். the second time 2ஆம் விசை ராஜாவாக்கினார்கள். யார? சாலமோனு. இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்ல ஃபேவரபிளா செய்ய முடியும். ஒரு இங்க 2 தடவை ஃபேவரபிள். ஒருத்தன் இருந்தான், ஆண்டவரோடயே இருந்தான், அவன் பேர் பேதுரு. ஆண்டவர் கூடயே இருந்தான், ஆண்டவர் அவனுக்கு ஃபேவராக நிறைய செஞ்சார், எல்லாம் பண்ணார், சாப்பிட்டான், தூங்கினான், ஓடுனான், ஒடியாந்தான், எல்லாம் செஞ்சான். ஆண்டவர் அடிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஃபேவரபிளாக இருந்தவன் இப்போ என்ன பண்ணுறான்? ஆண்டவரையே சொல்லுங்க, முடிக்கிறேன், இந்த 2 வருஷம் தான் இருக்கு, முடிச்சிடுறேன். ஆண்டவருக்கு ஃபேவரபிளாக இருந்தவன் ஆண்டவரையே, அவரை நான் அறிய மாட்டேன், அவர் எனக்கு தெரியாது, ஓ போமா நீ வேற, அந்த மனுஷன் எவனே தெரியாதுன்னு அப்படின்னு சபிக்கிறானா. அந்த எந்த அளவுக்கு போயிட்டான் பாருங்க. ஏன்னா நம்மளையும் பிடிச்சி மாட்டி தொங்க விட்டு அடிச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு. மக்களே நல்லா கவனிங்க, இதுதான் நான் போன வாரம் ஆவியானவர் பேசினார். ஒருவேளை பேதுருவை தேவன் பார்த்திருந்தால் அவனுக்கு அவர் செத்ததுக்கு அப்புறம் ஃபேவரபிளாக செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்து அடிபட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பேதுருவை வந்து பார்த்து, மகனே என் ஆலயத்தில் என் சர்ச்சை எனக்கு ஊழியம் செய்வியா, எனக்கு ஃபேவராக இருப்பியா அப்படின்னு அப்பையும் கேட்டார் பாருங்க. இதுதான் தேவனுடைய இருதயம். இங்கே சாலமோனை அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடைய கர்த்தருக்கு முன்பதாக போஜனம் பண்ணி சோறு கூட இன்னைக்கு நான் என்ன சாப்பிட போறேன்னு நான் ஃபேவரபிளாக நான் திங்க் பண்ணுறதில்ல. அப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேவரபிளில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு கர்த்தர் எனக்கு சோறு போட போகிறாரோ அதுதான் காட்ஸ் ஃபேவர். மக்களே ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. விளையாட்டுக்கு சொல்ல நான்லாம் அப்படி தான், என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேன். அப்படி கிச்சனுக்குள்ளே போவேன், டப்பு சமைச்சு சாப்பிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். இதை செய்யணும் அதை செய்ய, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். இஃப் யூ ஆர் பிளானிங் டுடே ஃபார் த நெக்ஸ்ட் டே, நல்லா கவனிச்சிங்களா? நாளைய தினத்துக்கு இன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் இன் காட்ஸ் ஃபேவர். நீங்கள் தேவனுடைய ஃபேவரில் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபேவரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு நினைக்கிறவங்க தே ஆர் இன் அ காட்ஸ் ஃபேவர். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடி பிறகுவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஏற்கனவே நாளைக்கு என்ன சமைக்கலாம், நாளைக்கு சிக்கன், மட்டன், மீன், முட்டை, வறுவல், நண்டு, கொடல், கால், தலை, மூளை, அப்புறம் வேற என்ன இருக்குது, என்னெல்லாம் இருக்கலாம், எல்லாம் சாப்பிடலாம். நம்ம ஓடுறது, குதிக்கிறது, பறக்கிறது, ஒன்றே விட்டு வைக்கிறது. நல்ல வேலை சைனாக்காரன் மாதிரி முதல்ல இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கான், அதையும் விட்ட சாப்பிட்ருவோன்னு நினைக்கிறேன்.
எல்லாத்தையும் சாப்பிட்றோம், பிளான் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் சந்தோஷமாக போஜனம் பண்ணினார்கள். சர்ச்சில் சோறு போட்டால் நமக்கு துக்கமாயிருது, இதே வீட்டில் சோறு போட்டால் சந்தோஷமாயிருது. கர்த்தருக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாயிடும். ஆனால் நம்ம வீட்டு சோறு போட்டால் நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படி கர்த்தருக்கு முன்பதாக சாப்பிடணும். அந்த சாப்பாடு கூட காட்ஸ் ஃபேவரான சாப்பாடாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு உள்ளே இறங்கும். இல்லைன்னா உள்ளே போகிறது ஆண்டவர் பைப் மாதிரி ரிட்டன் அடிப்பார். சில நேரங்கள் கவனிச்சிருங்களா, உள்ளே போகிறது செட் ஆகாமல் ஆண்டவர் வெளியே தள்ளு வருவாருங்க, புட்டிங்கிட்டு வெளியில் வரும். வாயை திறந்தா ஆன்னு அது பாட்டுக்கு பைப் மாதிரி வந்துட்டுருங்க. நம்ம அதுக்கு அதெல்லாம் நம்ம வர வைக்கணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக தள்ளுவார். ஏன் தெரியுமா? எனக்கு பிடிக்கல, இட்ஸ் நாட் ஃபேவர் டு மீ, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேங்கிறல்ல, அதுதான். அப்போ நல்லா கவனிங்க, எதெல்லாம் ஃபேவர், எல்லாமே அவருக்கு ஃபேவராக இருக்கணும். நான் முடிக்கிறேன். இரண்டாம் விசை சாலமோனை என்ன பண்ணாங்களாம்? ராஜாவாக்கினார். அங்கே மூன்றாம் விசை 3 முறை மறுதளித்தவனையும் கர்த்தர் பேதுருவையும் அவனுக்கு ஃபேவரபிளாக தான் வச்சுருந்தார். நல்லா கவனிங்க, ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் ஃபேவரபிளாக நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு கர்த்தருடைய ஃபேவரபிளுக்குள்ளே வந்துருங்க. இப்போ ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ரெண்டு சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் மேல் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து ஃபேவரபிள் செய்றாங்க. அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. நல்லா கவனிங்க, ஃபேவரபிள் ராஜாவை அபிஷேகம் பண்ணா கூட அங்கே மனிதர்களை கர்த்தர் ஏற்படுத்தணும். வாசிக்க முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நம்முடைய தீம் வசனமே தான், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இது எல்லாமே காட்ஸ் ஃபேவர் தான். அவர் தான் எனக்கு ஃபேவரபிளா எல்லாத்தையும் செய்யறார். அப்ப the anointing, அபிஷேகம் உங்களுக்கு ஃபேவரானதை செய்யும். the anointing will cause people to favor your cause. அந்த அபிஷேகம் உங்களை தேவனுடைய தயவாக, தேவனுடைய ஆதரவை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் பேசினாரா? நல்லா கவனிங்க மக்களே, ஃபேவர் எல்லாம் அவருக்கு. அவர் நினைச்சாதான் ஃபேவரே. பணம் அவர் ஃபேவர் தான். பொக்கிஷ சாலை அவருக்கு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். முடிச்சிட்டேன். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் இன்றைக்கு முளைத்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிறதுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆனாலும் அவைகள் சாலமோனினுடைய மேஜையில் இருக்குது பாரு அப்படிங்கிறார் ஆண்டவர். எவ்வளவு மேன்மையை வச்சிருக்க. ஒரு சாதாரண புல்லுக்கு அவ்வளவு மேன்மையை கொடுத்தால், நீங்கள் போய் வசனத்தை வாசித்து வர மத்தையில், இன்றைக்கு முளைத்து நாளைக்கு காஞ்சிடும் அடுப்பில் தூக்கி போடுற புல், அவைகளுக்கே நான் இவைகளை செய்யும் பொழுது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறார் ஆண்டவர். நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே, அபிஷேகம் ஆண்டோடைய ஃபேவரபிள் எல்லாத்தையும் செய்யும். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நறுமையான ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலவெல்லப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி. the anointing, அபிஷேகம் எங்களுக்கு தேவனுடைய ஆதரவையும் தேவனுடைய தயவையும் ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த அபிஷேகம் தேவனுடைய தயவை கொண்டு மனிதர்களுடைய ஆதரவையும் ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த அபிஷேகம் தேவனுடைய ஆதரவை பெற்று மனிதர்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறதப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய ஆதரவு எங்களுக்கு வேணும்.
உம்முடைய தயவு எங்களுக்கு வேணும். நீர் இல்லை என்றால் நாங்க இல்லப்பா. உங்க தயவு இல்லைன்னா, உங்க ஆதரவு இல்லைன்னா நாங்க இன்னைக்கு நிக்கவே முடியாதுயா. உங்க தயவு உங்க ஆதரவு தான் எங்களை இந்நாள் மட்டும் எங்களை நடத்தி வருகிறது. இனிமேலுமாக உங்களுடைய தயவு எங்களுக்கு வேணும், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய ஃபேவர் எங்களுக்கு வேணும்பா. பரிசுத்த ஆவியானவராமே நீ நடத்துவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுங்க ஆமென், ஆமென்.